ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பர்சனல் லோன், அதாவது வந்து தனிநபர் வரி தனிநபர் கடன் வாங்கும்போது அதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து வருமான வரி விலக்க பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தான் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தனிநபர் கடன் அதை வந்து எப்படி நம்ம வாங்குவாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்ககிட்ட வந்து அடகு வைக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளோ எதுவுமோ இல்லையோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் தேவைக்காக வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு லோனை வந்து எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ அந்த பர்சனல் லோன் எடுக்கும் போது நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மற்ற கடனில் வந்து ஒரு 8% இல்லை ஒரு 7% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதில் 13, 10 இந்த மாதிரி எவ்வளவுனாலும் வரலாம். அது வந்து அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஸோ நீங்கள் தனிநபர் கடன் வாங்கும்போது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம், அதாவது வட்டி விகிதம் வந்து அதிகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பர்சனல் லோன் வாங்கும்போது நீங்கள் வந்து அந்த பர்சனல் லோனை வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே நீங்கள் வந்து வரி விலக்கு பெறலாம், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து அல்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு லோன் எடுக்கிறீங்க, பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதை வந்து 24B அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஃபில் பண்ணும்போது வந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி பர்சனல் லோனை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 30,000 வரை வந்து நீங்கள் வந்து கடனாக செலுத்திய வட்டி தொகுதியிலிருந்து வருமான வரி பெற முடியும், விலக்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 30,000 வரை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாட்டில் சென்று மேற்படிப்பு படிப்பதற்காக தனிநபர் வட்டி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து எஜுகேஷ்னல் லோன் இல்லாமல் நீங்கள் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க ஹையர் ஸ்டடிக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக அப்படின்னா வந்து இதற்காக நீங்கள் செலுத்திய மொத்த வட்டி தொகையுமே வருமான வரி விலக்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பே பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையுமே வந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ்ல நீங்கள் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் கடன் வாங்கி உள்ளது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இல்லை நான் வந்து வேற ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல, இல்லை வேற ஏதோ ஒரு இன்கம்காக இதுக்கு ஷோஸ்க்காக வந்து நான் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து 36(1)(3) அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே வந்து நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை தொழிலுக்கு தேவையான ஏதோ ஒரு இயந்திரம் ஏதோ ஒரு உபகரணத்தை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் வந்து நீங்க வந்து இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து நீங்க வந்து ஒரு வருமான வரி விலக்கு பெற முடியும் அப்படின்றாங்க. இப்போ வந்து வீடு அல்டர் பண்றது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க உங்க ஏற்கனவே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வைப்பீங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன ரூம் இந்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கு அந்த மாதிரிக்கு கூட நீங்க பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 24B ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த இதுல வந்து நீங்க சலுகை பெறலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுல வந்து நீங்க கூடுதலாக ஒரு அறையை சேர்க்கிறீர்கள், அது உங்கள் வீட்டில் அறையை கட்டுகிறீர்கள் என்ற பட்சத்தில் அதற்கான தனிநபர் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து செலுத்தக்கூடிய வட்டி வருமான விலக்கு பெற முடியும். ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் செலுத்தும் வட்டி தொகைக்கு வருமான வரி சலுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து உங்களோட பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட்ல வந்து எப்படி நீங்க வந்து வட்டியை வந்து அந்த இன்கம் டேக்ஸ் காட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.